எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களை நோக்கி வருது. ஸோ ரொம்ப நாள் இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்களோ? பார்ப்போம். சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே. ஸோ என்ன ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை நோக்கி வருது. எஸ். ஓகே, பியூட்டிஃபுல். அழகான ஒரு மெசேஜ். எல்லா விஷயங்கள் இழந்தது இந்த இதுவே பாருங்களேன், எவ்வளோ போராட்டம் உங்களோடதுன்னு இருந்ததை பறிக்கப்பட்டிருக்கு. அதை திரும்ப எடுக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டம். நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாயத்துக்கான போராட்டங்கள் எவ்வளோ. ஸோ இழந்த விஷயங்கள் எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அது எல்லாம் திரும்ப வரத்துக்கான ஒரு நேரம். அது தானாக தேடி வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த இவ்வளோ நாட்கள் ஒரு சில பேர் அந்த டைமிங்கில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ அந்த டைமிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிறப்போ எல்லாம் இழந்தது தானாக உங்களை தேடி வரும். ஓகேங்களா? ஸோ இனி உங்களோட கையில் தான் எல்லா முடிவுகளுங்கிற மாதிரி வரும். அப்போது நீங்கள் என்ன விஷயங்கள் இழந்தீங்க, ஒரு நபரையோ இல்லை வாய்ப்புகளோ இல்லை உணர்வுகள், என்ன ஒரு விஷயம் அது இனி திரும்ப எடுத்துக்கணுமா, அது தேவையா அப்படின்ற ஒரு முடிவுகள் யார் கையில் இருக்கு? இனி உங்கள் கையில் இருக்குது. அப்போது அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த அந்த டைம் வர்றப்போ ரொம்ப நிறைய யோசனைகள் இருக்கும். பண்ணலாமா வேண்டாமான்னு இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை அக்ரி பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த டைம் இனி வரக்கூடிய டைம் ரொம்ப செலக்டிவாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இந்த லைஃப் சொல்லி கொடுத்த பாடத்தில் உஷாராயிட்டீங்கன்னு தான் சொல்லணும். அப்போது இனி என்ன முடிவு வேணுங்கிறதுல அவ்வளோ டக்கு டக்குன்னெலாம் இனி எடுக்க மாட்டீங்க. ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, வார்த்தைகளில் தெளிவாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா இது நீங்கள் எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்தது, எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், இதெல்லாம் எப்போ மாறும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்த விஷயமாக இருக்கும். அப்போ அது கைக்கு வர்றப்போ தெளிவுகளும் மெச்சூரிட்டியும் சேர்ந்து வரும். அப்போது டக்கு டக்குன்ற ஒரு ஆன்சர் ஒரு சில பேர் எடுக்கிறதுல கொஞ்சம் டிலே பண்ணுவீங்க. ஓகே, பார்ப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு மறைமுகமான ஒரு போல்ட்னஸ் இருக்குங்க. அவ்வளோ ஈஸியாக நீ உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. மெனிப்புலேட்லாம் பண்ண ட்ரை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், பட் ஏமாற மாட்டீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக போவீங்க, ரொம்ப ரகசியமாக போவீங்க. சுற்றி இருக்கிறவங்களால கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியவே தெரியாத அளவுக்கு கொண்டு போவீங்க. ஏன் தெரியுமா, இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரானா கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரகசியமாக மறைமுகமாக வச்சுட்டு போகிற நபரே கிடையாது. நீங்கள் கேஷுவல், ஜாலி, ஓப்பன் டைப். அப்போ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவீங்க, பெருசாக அதையும் பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு ஒரு சில நபர் கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி கற்றுக் கொடுப்பாங்க? அவங்க உங்களுக்கு செய்யறது மூலியமாக நீங்கள் அதை கற்றுக்கிட்டு திரும்ப அவங்களுக்கே செய்வீங்க. ஸோ இது ஒரு திரும்பி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கும். ஆனால் அதை நேரடியாக செய்ய மாட்டீங்க, மறைமுகமான இருக்கும். ஆனால் நீங்கள் நான் உனக்கு தான் அதை செய்ய போகிறேன், நீ செஞ்சதுக்கு தான் நான் பதில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் நின்றுலாம் ஆன்சர் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் செய்கிற செயல்கள்லே அவங்களுக்கெல்லாம் தானாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? நீங்கள் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானாக எல்லாருக்கும் புரியும். எஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இழந்திருப்பீங்க. சுத்தமாக உங்கள் மேலே நம்பிக்கை இழந்திருப்பீங்க. நாட்கள் போக போக என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு மாதிரி போயிருக்கு. உங்கள் மேலே கொடை சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்றது இருக்கும். ஸோ லைஃப்பில் கஷ்டங்களே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு சக்ஸஸ் இல்லை போல் இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு கூட ஒரு சில பேர் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பின யார் தெரியுமா? உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை ஒரு கட்டத்தில் போயிருந்தாலும் இந்த பிரபஞ்சத்து மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை அதிகம். ஏஞ்சல்ஸ் மேலே நம்பிக்கை அதிகம். ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு சில டைம் உங்களுக்கு இப்போது சும்மா ஒரு ஃப்ரீ டைமில் டெரஸ்க்கு போகிறீங்க, மாடியில் சும்மா ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று வாங்குறீங்க. அப்போது ஏதோ ஒரு மெசேஜோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எதுவாக வேணா இருக்காங்க. இப்போ ஒரு மரம் செடி பார்க்குறப்போ ஏதோ ஒரு இமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை வான மேகங்களை பார்க்கும்பொழுது ஒரு இமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு மெசேஜ் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது
ஒரு சில பேர் இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கான்னா தெரியல. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த அனுபவங்கள்ங்கிறது இருக்குது. அப்போது நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கைகளை விட்டுட்டு பிரபஞ்சத்து மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கைக்காக அவங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில சைன்ஸ், இந்தா நீ கேட்ட கேள்விக்கான மெசேஜஸ் இது அப்படிங்கிறதையுமே வந்து கொடுப்பாங்க. ஒரு சில பேர் ஆல்ரெடி அதை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப பண்ணுறதுக்கான வழிகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் வருது, அந்த எல்லாமே வந்து மாறுது. ஆனால் வந்து ஒரு அழுத்தங்கள் வரும். அந்த அழுத்தங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் போல்டாக இருந்தாகணுங்கிற ஒரு அழுத்தம். அதாவது நீங்கள் ரொம்ப வந்து ஒரு ப்ரொடெக்டிவான பர்சனாக இருக்கலாங்க. நிறைய வந்து கற்பனைகள் இருக்கும், நிறைய வந்து ஒரு ஆசைகள், ஃபேண்டசி, அந்த மாதிரி என்ன நீங்கள் ஏஜாக இருந்தாலும், என்ன வயசாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு குழந்தைத்தனம்ங்கிறது இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுறதுங்கிறது இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய இந்த நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் வர்றப்போ உங்களை போல்டாக வந்து மாற்றும். கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் அந்த ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த போல்ட்னஸும் கூட சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் கிடைக்குதுன்னா இன்னொரு விஷயத்தை நீங்கள் தியாகம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு நீங்கள் கேட்டதை ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிவிட்டு இத்தனை நாட்களாக, இத்தனை வருஷங்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் கைக்கு வர்றப்போ என்னத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க? இங்கே உங்களுடைய பழக்க வழக்கங்கள். நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்கீங்க, ஜாலியாக வந்து மற்றவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சேஃபான இடத்துல வந்து போயிட்டுருக்கீங்கன்னா அதிலிருந்து வெளியே வரணும். அப்போது ரிஸ்க் எடுக்கணும். வேற என்ன, இந்த ஒரு ஜாலியாக இந்த குழந்தைத்தனமாக வந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு போல்டாக இருக்கணும். ரிஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போல்டாக வந்து மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரிஸ்க்கு ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸும் வந்துட்டு கூட சேர்ந்து வரும். அப்போது ஒன்று கிடைச்சா இன்னொரு சாக்ரிஃபைசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு சான்ஸ், அதாவது உங்களுக்கு சான்ஸ் இல்லாமலாம் இல்லைங்க. உண்மையிலே சொல்லணும்னா லைஃப்பில் எனக்கு வாய்ப்புகளே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எந்த சான்சஸும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குட்டி குட்டியாக நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? சுத்தமாக ஜீரோ மாற்றமே இல்லைன்னுலாம் வந்து சொல்லவே முடியாது. மாற்றங்கள் டெஃபினெட்லி வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் உங்களுடைய அந்த கன்ஃபியூஷன், அதாவது இந்த இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும், இனி ரிஸ்க் எடுத்து இருக்கிறதையும் நம்ம விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பயம் வந்து உருவாகியிருக்கும். அதே மாதிரி சுற்றி இருக்கிற ஒரு சில பீப்புள் மேலேயும் வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த சான்ஸை எடுக்க விடாமல் வந்து தடுத்துருக்கோம். ஐயோ இதெல்லாம் எடுத்தோம்னா தனியாக ரிஸ்க்கு, இந்த ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க விரும்பலை. ஸோ அப்போது இன்ச்சாக வந்து ஸ்லோவாக வந்து நகருவீங்க. ஆல்ரெடி நகர்ந்துட்டு தான் இருக்கீங்க. இன்னும் உங்கள் லைஃப் இன்னும் ஜீரோலலாம் வந்து இல்லை. சும்மா நீங்கள் வந்து என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, நான் ஜீரோவில் இருக்கேன்லாம் சொன்னால் டெஃபினெட்லி வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. யூனிவர்ஸே நம்பாது. ஏன்னா நகர்ந்துட்டு தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள். முன்னாடிக்குங்கிறப்ப பெட்டர். என்ன அது இன்ச்சாக நகருதுனால உங்களுக்கு வந்து அது நகருதோட அடுத்த கட்ட போகிறதுக்கான ஃபீலிங்ஸ் தெரியல, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வந்து சேஞ்ச் இல்லாமல் இல்லை, சேஞ்ச் நடக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் ஒரு ஹியூஜான ஒரு மாற்றம் டக்குன்னு ஓவர் நைட்டில் இது அப்படியே திரும்பிடணும்னு பார்க்குறீங்க, அது இனி வரும். இது எப்படின்னா, இந்த சாக்ரிஃபைசஸை நீங்கள் எப்போ ஏற்றுக்கிறீங்களோ, எப்போ அந்த இன்னசென்ட்டாக இருக்கிறத விட்டுட்டு, வெகுலியாக இருக்கிறத விட்டுட்டு என் லைஃப்பை நான் பார்க்குறேன் இறங்குறேன்னு வரீங்களோ, அப்போது எல்லா விஷயம் நீங்கள் கேட்குறீங்களோ இந்த ஓவர் நைட் மாற்றங்கள் அந்த டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, எஸ், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை துரத்திக்கிட்டே வருதுங்கிறத என்னைக்காவது உணர்ந்துருக்கீங்களா? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு சில டைமில் உங்களுக்கு அந்த முடிவுகள் வந்து எடுக்க விடாமல் எனக்கு கண்ணை கட்டிக்கிறதுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான்ங்கிறத என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அதாவது இத்தனை நாட்களாகவும் சரி, ஒரு சில பேருக்கு இத்தனை வருஷங்கள்னே நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடையே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களை சுற்றியும் இருக்குது, உங்களுக்குள்ளாரையும் இருக்குது. ஒரு சில டைமில் உங்களுடைய அந்த இலூஷன்ஸ், அந்த பிரம்மைகள் சொல்லுவோம்ல, கற்பனைகள் சொல்லுவோம்ல, நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இல்லாததை நினச்சி ஒரு பயப்படுறது,
ஏதோ நம்ம கூட இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, யாரோ நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே வந்து வேண்டாம். ஓவரான பயங்கள் அப்படிங்கிறத உருவாக்காதீங்க. அதை உருவாக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு சான்சஸ் கிடைக்காம கிடையாது. வாய்ப்புகள்ங்கிறது வருது தான். ஆனால் ஓவராக பிளான் பண்ணிகிட்டு இருக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இந்த வாய்ப்பை எடுத்தோம்னா இனி அடுத்து என்ன செய்யும், எதிர்காலம் எப்படி இருக்கும், உடனே நம்ம இறங்கி செஞ்சிடலாமா, இல்லை வந்து டிலே பண்ணிடுவோமா? ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், ஓவரான விஷயங்கள் தேவை கிடையாதுங்க. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலையாகாது. அப்போ எப்போ இறங்கி செய்யறது? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிளானிங்குள்ளார வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு வீக் ஆகிறீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா முடிவு ரொம்ப பிளான் பண்ணால் தான் கரெக்டான ஒரு முடிவுக்கே வருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் எப்படி தெரியுமா, ஓவராக பிளான் பண்ணால் தான் எல்லாத்தையும் குழப்பிட்டு கடைசியில் முடிவே எடுக்காமல் தள்ளி போட்டுருவீங்க. ரிஸ்க்கு வேணும் அப்படின்னா இறங்கி பேலன்ஸ் பண்ணணும். அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறது தேவை. பீப்புள் விஷயம் கவனங்க. நான் வார்னிங் கொடுத்துட்றேன். இங்கே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அழகான ஒரு விஷயம், ஒரு நல்ல செய்தியோ இல்லை ஒரு மெசேஜோ ஒரு ஆஃபரோ உங்களை நோக்கி அழகாக வர்றப்போ கவனம் கூடயே சேர்ந்து வரணும். ஓகேங்களா? ஏன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் எதிர்பார்த்து உட்கார்றீங்களோ இல்லையோ, கூடவே சேர்ந்து உங்கள் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே, யூ கால் ஃபேமிலின்னு நீங்கள் சொன்னால் கூட அவங்களுமே தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு எப்போ நல்லது நடக்கும், எப்போ வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஹோல் ப்ராசஸில் வந்துட்டு இந்த 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 சுற்றி இவ்வளோ விஷயங்களில் நீங்கள் ஒரு இதை மறந்துட்டீங்க. என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நபர் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம மறந்தாச்சு. வித்தியாசமான நபர் அப்படின்னா என்னங்க? ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள். இந்த டல்லான்னு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஓகேங்களா? பட் ஆனால் அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து ஃபேன்ஸாக இருக்காங்கன்னே சொல்லணும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அந்த ஃபேன்ஸ் அப்படின்றது வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிடைக்கிறது, அதாவது எந்த மாதிரியான பீப்புளோட அதிகமாக சுற்றுறீங்க, கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய நெகட்டிவிட்டி கண்டிப்பாக உங்களை பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ அது எந்த வழியில் நீங்கள் நெகட்டிவிட்டி எனக்கு பாதிச்சிருக்குங்க, அது எப்படி தெரியலன்னு அப்படி சொன்னால் கூட நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட முடிவெடுக்கிறதுலே வந்து அவ்வளோ குழப்பங்கள் வரும். ஏன்னா பல இடங்களில் உங்களோட டெசிஷன் எதுவும் இருக்காது, உங்கள் முடிவே இருக்காது, வேறு பர்சனோட முடிவுகள் இருக்கும். ஸோ கேர்ஃபுல். நான் வார்னிங் கண்டிப்பாக கொடுப்பேன். மறுபடியும் எனர்ஜி ட்ரைனிங் இங்கே சைலண்ட்டாக நடக்குது. ஆல்தோ வந்து இப்போ கார்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, வெரி பாசிட்டிவ், எல்லாமே சூப்பராக இருக்குங்க, பாசிட்டிவ்னு நம்ம வந்து பார்த்தே சொல்லிடலாம். ஆனால் ஆரா அண்ட் எனர்ஜி வைஸில் வந்து பார்க்குறப்போ, அந்த வைப் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ இங்கே வந்து சைலண்ட்டாக நிறைய இடத்துல எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்குது. எனர்ஜி ட்ரைனிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நான் ரொம்ப டயர்டாக இருக்குங்க, லேசியாக இருக்குங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க, எனக்கு பிடிக்கலங்க, இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது. அண்ட் கம்பேரிஷன்ஸ், எனர்ஜி ட்ரெயினிங் ஸோ மச் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? பட் டோன்ட் வரி, சின்ஸ் நீங்கள் வந்து ஹீல் ஆவீங்க, அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்க வேணாம். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹீல் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கீங்க, ஒரு ஃபெமினைன் எனர்ஜியோட ப்ரொடெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கீங்க. ஹீல் ஆவீங்க, இதிலிருந்து வெளியே வருவீங்க, இது இருக்கிறது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் வந்து பயப்பட தேவையே இல்லை. ஆனால் நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சீக்கிரட்டாக போயிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிறத யாருக்குமே தெரியாத அளவுக்கு கொண்டு போயிடுங்க. ஒரு சில பேர் வேணுக்குனே உங்களை வந்து சீண்டி விடுவாங்க. இனிமேல் கவனிச்சு பாருங்கள், நீங்களே உங்கள் வாயால் எதையாவது சொல்லணுங்கிறதுக்காகவே எதையாவது வந்து ஒரு மெசேஜ், ஒரு ஹிண்ட்டு கொடுத்து மெசேஜ் உங்ககிட்ட இருந்து எடுக்க பார்ப்பாங்க. போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அதுக்குள்ளார வந்து போய்க்க வேண்டாம். ஓகேவா? கைடன்சஸ் கிடைக்குங்க. கைடன்சஸ் வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசமான வழிகளில் கிடைக்கும். ஓகேவா? ஒன் டே கிடைக்கும். அந்த கிடைக்கிற கைடன்ஸ் ஒரு நாள் மட்டும்தான் நிற்கும். இப்போது எனக்கு ஒரு ஐடியா வருதுன்னா அது இந்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு அந்த ஐடியா இருக்கும், நாளைக்கு யோசிச்சேன்னா மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டான விஷயங்களும் கூட கலந்து வருது. ஸோ கவனமாக இருக்கணும். ஓகேவா?
அதாவது பார்க்கறது எல்லாமே வந்து நமக்கு நடக்கும், பாசிட்டிவாக இருக்குங்கிற ஒரு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு இலூஷனை ஒரு ஒரு கிரியேட் பண்ணும். அந்த ஃபேண்டசி மாதிரியான விஷயங்களும் ஒரு சில சூழ்நிலைகள் கிரியேட் பண்ணும். அப்போ வந்து இந்த யாராவது ஆசைகள் காட்டுறது, ஓவரான நம்பிக்கைகள் கொடுக்கறது, அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சரண்டர் ஆகிக்க வேண்டாம். சரி, உங்கள் பர்சனாலிட்டி இஸ் வெரி குட்ங்க. ரொம்ப நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்குது உங்களுக்கு. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் தனித்துவமாக தான் இருக்கீங்க, இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, ரைட்? அது உங்களுக்கு தெரியுதா? எனக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். உங்களோட வேல்யூ என்னன்னு நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலை. அது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து குழப்பத்துக்குள்ளரே வந்திருக்க மாட்டீங்க. ஓகே, எனக்கு இந்த கார்டு அப்படியே கை விட்டு ஜம்ப் ஆச்சு, நான் இதை எடுத்துக்கிறேன். நியூ பிகினிங், வாவ். சரி, இதுதான் வந்து ஏன் ஜம்ப் ஆச்சுன்னு இப்போ தான் புரியுது. நியூ பிகினிங், எதிர்பார்த்தது இது தானே. ஒரு சில பேர் இதுக்கு தானே வெயிட்டிங்க. ஐயோ எனக்கு பழசெல்லாம் வேண்டாங்க, விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க, எனக்கு வந்து பழசு பாஸ்ட்டும் வேணாம், ப்ரெசண்ட்டும் வேணாம், எனக்கு ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒன்று கொடுங்க, நான் புதுசாக ஒரு இதுக்குள்ளே போய்க்கிறேன், எனக்கு புதுசான ஒரு ஃப்ரெண்ட்ஸாவது கொடுங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் ஆல்ரெடி டாக்ஸிக்கிற உலகத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது வேண்டாம். எஸ், நீங்கள் கேட்குறத அழகாக வந்து கொடுக்குறாங்க. இட்ஸ் நியூ பிகினிங், புது எக்ஸ்பீரியன்ஸஸ், புது அட்வென்ச்சர்ஸ். ஒரு சில விஷயம் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கவனிக்கிறீங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வாழ்க்கை வந்து உங்கள் லைஃப் வந்து போரிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு சில சவால்கள் மூலிமா எனர்ஜி ட்ரெயின் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களை தயார்படுத்துதுங்கிறது யாருமே யோசிக்கலை. நீங்கள் ஒரு சாஃப்டான கேரக்டராக இருந்தீங்கன்னா இன்னும் ரூடாக மாறிட்டு வருவீங்க, செல்ஃபிஷாக மாறிட்டு வருவீங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரூடான ஒரு கேரக்டர், யார்கிட்டையுமே வந்து சாதாரண பேசக்கூடிய, மூஞ்சிக்கு நேராக பேசிடுவீங்க, மனசில் வச்சுக்காமல் அடுத்தவங்க ஹர்ட் ஆனாலும் அதை பற்றி யோசிக்காமல் பேசுகிற நபர், ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தீங்கன்னா இந்த நடந்த விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக சாஃப்டாக அமைதியான பர்சனாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது, செல்ஃப்லெஸ்ஸாக செல்ஃபிஷ் இல்லாமல் எப்படி வந்து பார்த்துக்கணும் மற்றவங்களங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போது ஏதோ ஒரு மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல அழுத்தங்களோட ஃபோர்ஸோடு கொடுக்கறதுனால நீங்கள் மாறி இருக்கீங்க, மாறிட்டு வரீங்க. ஸோ இந்த நியூ அட்வென்ச்சர், இந்த நியூ பிகினிங், புது தொடக்கத்துக்காக இந்த பிரபஞ்சம் உங்களை தயார் தான் படுத்திகிட்ருக்கு. நான் இந்த ரீடிங்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த ஒரு போல்டாக தைரியமான ஒரு பர்சனாக வந்துட்டு வருவீங்க. அந்த பபிள்ங்கிறத வந்து பிரேக் பண்ணிவிட்டு வருவீங்க. அப்போது அதுக்கான வேலைகள் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து எடுத்த உடனே ஓவர் நைட் சேஞ்சஸ்லாம் நடக்காதுங்க. பட் ஆனால் கொஞ்சமாக வந்துட்டு நடந்து கடைசியில் நீங்கள் கேட்டதே கைக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் மாறிட்டு தான் வர்றீங்க. லிவ் யுவர் ட்ரீம்ஸ் பேஷனேட்லி. இப்போ வந்து இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கேட்குற விஷயங்களே என்ன, எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குங்க, எதையுமே என்னால் நிம்மதியாக செய்ய முடிய மாட்டேங்குது, தூங்கி எந்திரிச்சா தலைவலியோடவே நான் எந்திரிக்கிறேன், அவ்வளோ வந்து சொல்கிறீங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப், வேலை விஷயங்கள் எல்லாத்துலேயுமே. ஸோ உங்களோட லைஃப், உங்களோட கனவுகளை நீங்கள் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய ஒரு டைம் வரும். ஓகேங்களா? நீங்கள் அந்த டைமுக்காக தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சரி, இங்கே பாருங்களேன் எவ்வளோ பீஸ்ஃபுல்னஸ். இதுதான், இது நீங்கள் கேட்டது தான் வந்து உங்களை நோக்கி வருது. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ். சரி, லைஃப் வந்து மாறலை அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க, மாறிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களையுமே ஒரு சில பேர் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. வேலை இடமாக இருக்கட்டும், வீடு இல்லை சுற்றி எதுவாக இருக்கட்டும். சரி, எக்காரணத்தை கொண்டும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய டேலண்ட், ஸ்கில்ஸ், உங்கள் ட்ரீம்ஸை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இனிமேல் யாரையும் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ், பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்க உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவோ இல்லைனா வந்துட்டு ஒரு பாஸோ இல்லை ஒரு யாராக வேணால் இருக்கலாம், எப்படி வேணாலும் அந்த உறவு வந்து அமையலாம். ஸோ யாரையும் வந்து இக்னோர் பண்ண வேண்டாம். அதாவது இவங்களால உங்களுக்கு பிரச்சனை, இவங்க டாக்ஸிக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இக்னோர் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட பேச மாட்டீங்க, உங்களுக்கு லவ்டு ஒன் சொல்கிறவங்க கூட பேசாமல் இக்னோர் பண்ணுறீங்க. வேண்டாம். ஒரு புது கனெக்ஷன்ஸ், ஒரு புது மெசேஜஸ் ஆல்சோ கனெக்ட் ஆகும். அது வந்து ரேண்டமாக வந்து யூ கேன் ஜஸ்ட் ஆட். சி, பிளேஃபுல்னஸ் இஸ் கம்மிங் பேக். அந்த நியூ ஜேர்னியில் நிறைய சிரிப்புகள், நிறைய சந்தோஷங்கள், அண்ட் ஆல்சோ வந்துட்டு
இது வரைக்கும் வந்து லவ் அப்படிங்கிறது ஒரு பெயினை மட்டும்தான் கொடுத்துருக்கு, வலி. இனிமேல் அது ஒரு ஹீலிங்காக வந்து இருக்கும். அப்போது ஒரு ரைட்டான ஒரு பர்சனை மீட் பண்ணுவீங்க. நான் இப்போ முன்னாடி சொன்னேன்ல, யாரையும் வந்து ரேண்டமாக இக்னோர் பண்ணாதீங்கன்னு. அதுக்கு ரீசன் இதுதான். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்திருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங்கு. ஸோ டெஃபினட்டாக அது ரெசனேட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்கள் பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.